கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தர் எட்வின் பிஜிஎம் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசித்து பாருங்கள். கடைசி காலத்திலே எப்படி மனிதர்கள் எதின்மேல் பிரியமாய் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட 3 பிரியர்களை குறித்து தியானிக்கலாம். முதலாவதாக தற்பிரியர். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இது ஒரு கூட்டத்தார் எப்பவும் நான் என்று தங்களை புகழ்ந்து பேசிக்கொண்டு இருப்பார்கள். மற்றவர்கள் மேல் கவலை இல்லை, தங்களுக்கு வேண்டும் என்று சேர்த்து கொள்ளுவார்கள். தற்பிரியர்கள் பழியை மற்றவர்கள் மேல் போடுவார்கள். தங்களை தாங்களே நீதிமானாய் காட்டி மற்றவர்களை குற்றப்படுத்துவார்கள். சில சமயம் கணவனும் மனைவியும் ஆலயம் போய் பிரசங்கம் கேட்கும்போது ஒருவரை ஒருவர் சுட்டி காட்டுவார்கள். இந்த பிரசங்கம் உனக்குத்தான், உனக்காகவே பிரசங்கம் பண்ணினார், கேட்டியா என்று சொல்லுவார்கள். தங்களை சீர்படுத்தாமல் மற்றவர்களை சீர்படுத்துவதாக எண்ணிக்கொள்ளுவார்கள். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, தற்பிரியர்கள் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிறார்கள். எப்பவும் நான் இப்படி நான் அப்படி என்று பெருமை பேசி தற்பிரியராயிருப்பார்கள். மற்றவர்கள் எப்படி போனால் என்ன, நான் நல்லா இருக்கணும் என்று நினைப்பவர்கள். தேவ பிள்ளையே, நீங்கள் எப்படி தற்பிரியராய் வாழ்ந்து பெருமையாய் வாழ்ந்து காட்டினால் தேவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்பார். மனம் திரும்புங்கள். இரண்டாவதாக 2 தீமோத்தேயு 3:2 பணப்பிரியர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால் எல்லாவற்றிற்கும் பணம் தேவைப்படுகிறது. பணம் சம்பாதிப்பது தவறு இல்லை. ஆனால் இன்று உலகத்தை சற்று கவனித்து பாருங்கள். ஜனங்கள் பணம் பணம் என்று பேயாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வட்டிக்கு பணம் வாங்கி சேர்க்கிறார்கள். லஞ்சம் வாங்கி பேராசையினால் குவித்து கொள்ளுகிறார்கள். சிலர் மற்றவர்களை ஏமாற்றி பணம் அபகரிக்கிறார்கள். வேறு சிலர் பணத்திற்காக கொலை கூட செய்கிறார்கள். அளவுக்கு மீறி பணத்தை குவித்து கொண்டு கோடி கோடியாய் சேர்த்து குடும்பத்துக்கு துரோகம் பண்ணி சிலர் தேசத்துக்கு கூட துரோகம் செய்கிறார்கள். தேவ பிள்ளையே, நீங்கள் சேர்த்து வச்ச பணம் பரலோகத்திலே செல்லாது. அது உன்னை பரலோகம் கொண்டு போகாது. பணத்தினால் தேவனுடைய ராஜ்யத்தை சம்பாதிக்க முடியாது. பணத்தினால் மூலமாக தேவ வரங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரசங்கி சொல்லுகிறார், பணப்பிரியர் பணத்தினால் திருப்தியாவது இல்லை. பவுல் சொல்லுகிறார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று. அன்பு பிள்ளைகளே, பணத்தின் பின்னாலே போய் உங்களை அழித்து கொள்ள வேண்டாம். எந்த நிலையிலும் மன ரம்மியமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே மதுபான பிரியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் மதுபான பிரியராய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிறு வயதிலிருந்தே மதுபானத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள். சில பெண்கள் கூட இந்த மதுபானத்துக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். குடித்தே ஆக வேண்டும் என்ற நிலைமைக்கு பிசாசு அவர்களை தள்ளி கொண்டு போகிறான். குடித்து விட்டு குடும்பத்திலே கவனியாமல் குடும்பம் கடனுக்குள் போய் தெருவுக்கு வந்து விடுகிறார்கள். குடித்து விட்டு சண்டை, சமாதானம் இல்லை. குடும்பம் குடியினால் சீரழிந்து போய் விடுகிறது. நீதிமொழிகள் 31:5 வாசித்து பாருங்கள். மதுபான பிரியர்கள் நியாயத்தை புரட்டுவார்கள், உன்னிடத்திலே நியாயம் இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை அறிந்து கொள். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வந்து வாசம் பண்ணும் இடம் அது. ஆவியானவரை துக்கப்படுத்தாதே. நீ மரிக்கும்போது சாத்தான் வந்து நின்று சரீரத்தை உரிமை பாராட்டுவான். முடிவிலே பாதாளம் இழுத்து கொண்டு போய்விடுவான். ஜாக்கிரதையாயிருங்கள். மதுபானம் விட்டு வெளியே வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட தற்பிரியராக, பணப்பிரியராய், மதுபான பிரியராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எச்சரிப்பு கொடுத்து வாழ்க்கையை மாற்றப் போகிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.